நம்ம ஊர் பூனை மியா. சரி, பேர் மியா தான். ஆனா மியாவ் பண்ணவே மாட்டா. அவளோட முக்கிய வேலை காலையில வீட்டு பையனோட டிபன் சாப்பிடுறது தான். ஒரு நாள் வீட்டு பையன் டிபன் லஞ்ச் பாக்ஸ்ல இட்லி வச்சு பள்ளிக்கூடம் போறான். மியா சொன்னா, இட்லியா? எனக்கு சிக்கன்னு சொல்லிட்டேனே. அந்த இட்லி கண்ணால பார்த்தா கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்துல மியாவும் வீட்டு குருவியும் குசும்பா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. குருவி, இட்லி நல்லதாச்சு, நல்ல பொட்டுக்கிறது மியா. அடடா குருவி, நீயும் ஸ்நாக்ஸா? சண்டை இப்படி முடிஞ்சிச்சு. மியா கிச்சன்ல போய் பசிக்காக பாட்டி வேற செய்யற பருப்பு சாதத்தை கட்டிக்கிட்டு அதுல கொஞ்சமா மஞ்சள் பானி போட்டு, ஹை, இதுதான் சிக்கன் பிரியாணின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டா. பிரதேச வீட்டு பூனைகள் எல்லாம் கூட வந்து, நம்ம ஊர் பூனை மியா. சரி, பேர் மியா தான். ஆனா மியாவ் பண்ணவே மாட்டா. அவளோட முக்கிய வேலை காலையில வீட்டு பையனோட டிபன் சாப்பிடுறது தான். ஒரு நாள் வீட்டு பையன் டிபன் லஞ்ச் பாக்ஸ்ல இட்லி வச்சு பள்ளிக்கூடம் போறான். மியா சொன்னா, இட்லியா? எனக்கு சிக்கன்னு சொல்லிட்டேனே. அந்த இட்லி கண்ணால பார்த்தா கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்துல மியாவும் வீட்டு குருவியும் குசும்பா சண்டை போட ஆரம்பிச்சாங்க. குருவி, இட்லி நல்லதாச்சு, நல்ல பொட்டுக்கிறது மியா. அடடா குருவி, நீயும் ஸ்நாக்ஸா? சண்டை இப்படி முடிஞ்சிச்சு. மியா கிச்சன்ல போய் பசிக்காக பாட்டி வேற செய்யற பருப்பு சாதத்தை கட்டிக்கிட்டு அதுல கொஞ்சமா மஞ்சள் பானி போட்டு, ஹை, இதுதான் சிக்கன் பிரியாணின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டா. பிரதேச வீட்டு பூனைகள் எல்லாம் கூட வந்து கேட்டாங்க, மியா, சோ ஷார்ட் பாஸ், உங்க பானி ரெசிபி தர்றீங்களா? மியா சொன்னா, டிபன் வரலாம், பானி வரலாம், ஆனா சிக்கன் வரணும். சிறந்த பூனை கத்தல். இந்த கதை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.